பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். சகரியா 10:12 வாசிக்கும்போது, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் நீங்கள் கர்த்தருக்குள் பலன் அடையும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் தேவன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் கர்த்தரால் பலன் அடைவதற்கு நீங்கள் கடந்து வர வேண்டிய இடம்தான் தேவனுடைய ஆராதனை. எபேசியர் 3:16 வாசித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவியினாலே உங்களுடைய உள்ளான மனுஷன் பலன் அடையும் பொழுது உங்களுடைய சரீரம் பலன் அடைகிறது. சங்கீதம் 28:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுடைய பலன். பிரைஸ் தி லார்ட். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் பலனற்றவர்களாய், இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலனே இல்லைன்னு நீங்கள் சொல்லுகிற ஒரு நபராக இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தராலே நீங்கள் பலன் அடைகிறீர்கள். 2 தெசலோனிக்கர் 3:16 வாசிக்கும்போது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் கடந்து வந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் இருதயத்திற்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருகிறாருங்க. சகல விதத்திலையும் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை, அந்த காரியத்தில் வெற்றி அடைவதற்கு, அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த காலவேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும் பொழுது கர்த்தரால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய ஆவி பலப்படுத்தப்படுகிறது. நம்முடைய சரீரம் பலப்படுத்தப்படுகிறது. நமக்கு வேண்டிய சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை காக்கிறதை, உங்களை வழி நடத்துகிறதை, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லுகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருக்கணும்னா தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வாங்க.
கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த பரிசுத்த ஆராதனையை பரிசுத்தம் படுத்துகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பீராக, அவர்களுக்கு தேவையான சமாதானத்தை கொடுப்பீராக, அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.